தெரியுமா? ஆங்கில மாதத்தில் சிறந்தது மே, தமிழ் மாதத்தில் சிறந்தது தை. இந்த 3 எழுத்துக்களையும் தம்முள் கொண்டு மேதைகளாய் அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களுக்கும் என் உயிரிலும் மேலான உடன்பிறப்புகளுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இன்று இங்கு பேச வந்தது ஒரு மண்ணை பற்றி அல்ல, ஒரு அகழ்வை பற்றி அல்ல, நம்மை நாமே அடையாளம் காண உதவிய தாய்மடியை பற்றி. ஆம், தமிழரின் தாய்மடி கீழடி. தமிழ் மொழி என்பது மிகவும் பழமையான மொழி. அதை நமக்கு புரிய வைத்தது கீழடிதான். கீழடி என்பது ஒரு கிராமமா அல்லது கண்ணாடியா? கீழடி என்பது ஒரு கிராமம் என்று நினைத்தால் அது தவறு. 3000 ஆண்டுகளுக்கு முன் தமிழர் எப்படி இருந்தான் என்பதை காட்டும் ஒரு கண்ணாடியே கீழடி. இதுவரை இந்த உலகம் என்ன சொன்னது? தமிழர் எழுத்தறிவில்லா பழங்குடி என்றது. ஆனால் கீழடி என்ன சொன்னது தெரியுமா? நாங்கள் நாகரிகமானவர்கள், நாங்கள் அறிவின் முன்னோடிகள். இதுதான் கீழடி சொன்ன உண்மை. கீழடி அகழ்வில் நமக்கு கிடைத்தது என்ன? செங்கல் வீடுகள், தொழிற்சாலை கட்டமைப்புகள், நாணயங்கள், எழுத்துக்கள். இதெல்லாம் எதற்கு சான்று? நகர நாகரிகம். ஒரு பானை ஓட்டில் கிடைத்த ஒரு சிறிய எழுத்து, அது என்ன எழுத்து? தமிழ் பிராமி. இது நமக்கு எதுக்கு உதவியது? தமிழ் நாகரிகம் பேசப்பட்டது மட்டுமல்ல, எழுதப்பட்டது என்று. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த மொழி தமிழ் என்று நமக்கு புரிய வைத்தது கீழடி. கீழடி நமக்கு ஒரு தாய்மடி போன்றது என்பது மிகவும் பொருத்தமான ஒன்று. கீழடியில் பெண்கள் கைவினை தொழிலில் ஈடுபட்டிருந்தார்கள். கீழடியில் பெண்கள் கல்வியில் ஈடுபட்டிருந்தார்கள். கீழடியில் பெண்கள் சமூக முன்னேற்றத்திற்கு உதவினர். எனவே தமிழரின் தாய்மடி கீழடி என்பது மிகவும் பொருத்தமான ஒன்று. கீழடியில் நாம் இதுவரை உலகம் ஹராப்பா மொஹஞ்சதாரோ பற்றி பேசி இருக்கிறது. ஆனால் தென்னிந்திய நாகரிகம் பற்றி பேசப்படவில்லை. ஆனால் அந்த மௌனத்தை கலைத்தது கீழடி. இனி உலக வரலாற்றை எழுதும் போது இந்த ஒரு வழியை தவிர்க்க முடியாது. தமிழர் நாகரிகம் ஒரு தனித்த நாகரிகம் என்ற ஒரு சொல்லை இடம்பெறாமல் எந்த ஒரு வரலாறும் எழுத முடியாது. கீழடி என்பது ஒரு எழுச்சி. கீழடி என்பது நம் தாய். நாம் இன்று சுதந்திரமாக பேசுகிறோம் என்றால், தமிழ் பேசுகிறோம் என்றால் அதற்கு காரணம் கீழடி. தமிழ் பரவுவதற்கு காரணமும், தமிழர் தலை நிமிர்ந்து பேசுவதற்கு காரணமும் கீழடி. அத்தகைய கீழடியின் பெருமையை பேசுவதற்கும் அதை வளர்ப்பதற்கும் சுதந்திரம் நமக்கு மட்டுமே உள்ளது. நாம் தான் அதற்கு வாரிசுகள். நான் சாகும் போதும் தமிழ் படித்தே சாக வேண்டும். என் சாம்பலிலும் தமிழ் மனமே கமல வேண்டும். பாடையில் நான் படுத்தாலும் பைந்தமிழ் அழுகின்ற ஓசையை நான் கேட்க வேண்டும். ஓடையில் என் சாம்பல் ஓடும் போதும் தமிழ் சலசலத்தே ஓட வேண்டும் என்று கூறி நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. வரிசை எண் 2 நிமிடங்களுக்குள் பேசி முடிக்கும். அனைவருக்கும் வணக்கம். இன்று நான் எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு கீழடி நாகரிகம் பற்றி தான் பேச போகிறேன். ஒரு வேறு இல்லாத மரம் எப்படி இருக்குமோ, தமிழர் என்பது வரலாறு இல்லை என்றால் அப்படித்தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கு தமிழரை பற்றி ஒரு சிறந்த வரலாற்றை தருகிறது என்றால் அது கீழடிதான். இன்றைக்கு ஒவ்வொரு நாடுகளும் அவர்களுடைய நாகரிகம்தான் முதலில் தோன்றியது என்று பறைசாற்றி கொண்டிருக்கின்றனர். கல் தோன்றா மண் தோன்றா காலத்தில் தோன்றியுள்ள எங்கள் தமிழ் என்று கூறினாலும் அதற்கு ஆதாரம் இருக்கிறதா என்று கேட்கிறார்கள். ஆனால் அதற்கு ஒரு சிறந்த ஆதாரமாக இன்று கீழடி உருவாகியுள்ளது என்றால் இது தமிழரின் பண்பாட்டிற்கும் ஒரு நாகரிகத்திற்கும் கிடைத்த வெற்றி என்றுதான் சொல்ல வேண்டும். இன்று போக்குவரத்து வசதியும் வணிகத்திற்கான அத்துணை ஆபரணங்களும் இருக்கின்றன. ஆனால் அன்றைக்கு போக்குவரத்திற்கும் வணிகத்திற்கும் எந்த ஒரு இடையூறுகள் இருந்தனர். அப்படி இருந்தாலும் கூட 2600 வருடங்களுக்கு முன்பே என் மூத்தோர்கள் வணிகம் செய்துள்ளனர். அதற்கான முத்திரைகளையும் பதித்துள்ளனர். இது மட்டுமின்றி ரோமானிய மக்களிடம் இருந்து அவர்கள் வணிகம் செய்வதற்கான சிறந்த ஆதாரங்களும் இருக்கிறது என்றால்
எமது தமிழரின் நாகரிகம் எந்த அளவிற்கு பெரியது என்றுதான் சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு நமக்கு சிந்து நாகரிகம் பற்றி அனைவருக்கும் தெரியும். ஆனால் கீழடி நாகரிகம் பற்றி நாம் யாருக்கும் தெரியவில்லை என்று சொன்னால் அதற்கு காரணம் கீழடி நாகரிகத்தை பற்றி நம்மிடம் மறுக்கவும் மறைக்கவும் செய்கின்றனர். அதனால் தான் இன்றைக்கு தெரிவதில்லை. ஏனென்றால் இருப்பதிலேயே 2000 வருடங்களுக்கு முன்பு தோன்றியிருந்த கீழடி முன் தோன்றியது. அது நம்முடைய பெருமை நாகரிகம் எடுத்து காட்டுகிறது என்று கூறி பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. தேங்க்யூ. அடுத்தபடியாக லாட் நம்பர் 3. அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இன்று பேசவிருக்கும் தலைப்பு தமிழர் நாகரிகத்தின் கீழடி தாய்மடி. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றிய மூத்த கொடி என்று பெருமையுடன் பேசுகிறோம். ஆனால் அதற்கு ஆதாரம் எங்கே? அதற்கு எல்லோருக்கும் தெற்கு ஆப்பிரிக்காவின் அருகே வைகை ஆற்றங்கரையின் அடியில் இருக்கும் கீழடி, மதுரையில் அருகில் அதற்கு இருக்கும் கீழடி, மதுரையின் அருகே இருக்கும் கீழடி தமிழரின் பண்பாட்டையும் நாகரிகத்தையும் அவற்றை பறைசாற்றும் விதமாக தமிழின் தாய்மொழி அமைகிறது. தேங்க்யூ. லாட் நம்பர் 4. முச்சங்கம் வளர்த்த மொழி தேனினும் இனிய மொழி செம்மொழி எனும் சிறந்த மகுடம் சூடி சிறந்தே பிறந்த மொழியாகிய என் தாய்மொழியாகிய தமிழ் மொழிக்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று கூறிய நக்கீரர் வழியில் வந்த நடுவர் அவர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் உரையை துவங்குகிறேன். இங்கு நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்போ தமிழர் நாகரிகத்தின் தாய்மடி கீழடி. இந்த தலைப்பை நம்மை ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பின்னோக்கி அழைத்து செல்கிறது. தமிழர்கள் எழுதப்பட்ட வரலாற்றுக்கு முன்பே உயர்ந்த நாகரிகம் கொண்ட இனமாக வாழ்ந்தார்கள் என்பதை இந்த உலகிற்கு அறிவித்த இடமே கீழடி. வைகை ஆற்றின் கரையில் அமைந்த இந்த சிறிய கிராமம் இன்று உலக வரலாற்றில் மிகப்பெரிய உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்திருக்கிறது. இன்று பல கட்ட ஆய்வுகளை நடத்தி முடித்த பிறகு இந்திய வரலாறு அல்ல, தெற்காசியாவின் வரலாறு அல்ல, இந்த உலகத்தின் வரலாற்றையே திருப்பி போடும் அளவிற்கு நிறைய தகவல்களும் சின்னங்களும் பொருட்களும் கொட்டி கிடக்கிறது என்று சொன்னால் கீழடி தமிழரின் தாய்மடியை என்று அடித்து சொல்லலாம். ஏன் கீழடி தமிழரின் தாய்மடியாக மாற வேண்டும்? சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் பாடுகிறார்கள், வணிக சுழற்சி என்பது நீரின் சுழற்சியை போன்று இருந்ததாகவும். மதுரை காஞ்சியிலே ஒரு பாடல், எவ்வளவு பொருட்கள் விற்றாலும் பொருள் குறையவில்லை, எவ்வளவு பொருட்கள் வாங்கினாலும் பொருள் குறையவில்லை. எப்படி? எவ்வளவு பொருட்கள் விற்றாலும் பொருள் குறையவில்லையாம், எவ்வளவு பொருட்கள் வாங்கினாலும் பொருள் குறையவில்லையாம். இது போன்ற சங்க இலக்கிய பாடல்களை நாம் கற்பனையே என்று எண்ணிக்கொண்டிருந்த வேளையிலே அதுவல்ல, ஒவ்வொரு தமிழரும் ஒவ்வொரு வரிகளையும் நம்முடைய தமிழர்கள் வாழ்வியலாக வாழ்ந்திருக்கிறார்களே என்பதை நிரூபிக்கிறது கீழடி. அதனால தான் அது நமக்கு தாய்மடி. தமிழ் மொழி என்பது கிளை மொழி அல்ல, அது ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கடந்த தொன்மையான மொழி. அதனால்தான் கீழடியை நாம் வெறும் அகழாய்வு தளம் மட்டும் என்று சொல்லிவிட முடியாது. அது நம் அடையாளத்தின் ஆணிவேர், தமிழர் நாகரிகத்தின் தாய்மடி, நம் பெருமையின் சிறப்பு. கீழடி பேசுகிறது, தமிழன் தலை நிமிர்ந்து நிற்கலாம் என்று. இந்த உண்மையை உலகிற்கு அனைவருக்கும் எடுத்து சொல்வோம் என்று கூறி பேச வாய்ப்பளித்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வரிசை எண் 5. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு எனக்கு கொடுத்துருக்க தலைப்பு தமிழர் நாகரிகத்தின் தாய்மடி கீழடி. தாய்மடி கீழடி ரெண்டுமே தாயின்னு சொன்னாலே ஒரு அழகான விஷயம் தானே, கீழடியும் ஒரு அழகான விஷயம். இதை ரெண்டுத்தையும் சேர்த்து தலைப்பாக கொடுத்துருக்கிறது ஒரு பேரழகுன்னு நான் சொல்கிறேன். இன்னைக்கு கீழடியை பெண்மைங்கிற ஒரு அழகான விஷயத்தோட ஒப்பிட்டு தான் நான் இன்னைக்கு பேச வந்திருக்கேன். இப்போது கீழடிங்கிறது மதுரைக்கு பக்கத்தில் வைகையில் இருக்கிற சின்ன ஒரு இடமா இருந்தாலும் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பெருமை நமக்கு பெரிய அளவாக தானே இருக்குது. இப்போது தாய் எப்படி ஒரு கருவை
பாதுகாத்து சுமந்து இந்த உலகத்துக்கு கொடுக்குறாங்களோ அதே மாதிரி கீழடி ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா அதோட பெருமையான விஷயங்களை மண்ணுக்குள்ள வைத்து பாதுகாத்து நம்ம உலகத்திற்கு தமிழோட வரலாற்றையும் பெருமையாக காட்டுது. தாய் வந்து பாசத்தின் அடையாளம், ஆனா கீழடி வந்து பெருமையின் அடையாளம். தாய் வந்து எப்படி ஒரு பாசத்தை கொடுத்து நமக்கு வாழ்க்கையை கொடுக்குறாங்களோ கீழடி வந்து அதோட வரலாற்றை கொடுத்து நமக்கு வந்து ஒரு பெரிய அடையாளத்தையே கொடுக்குது. கீழடியில் வந்து நம்ம நிறைய பொருட்களை வந்து பார்த்தாலும் அது நம்ம வரலாற்றை தான் பெருசாக்குது. அது வந்து ஒரு வரலாற்றை மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து ஒரு அடையாளத்தையும் தமிழோட நாகரிகம் இப்போ இருக்கிற நாகரிகத்தை விட அந்த காலத்து நாகரிகம் வந்து ரொம்ப வளர்ச்சி அடைஞ்சு இருக்கிறோம். இப்போ இருக்கிற நாகரிகத்தை விட அப்போ இருக்கிறது வந்து ரொம்ப சிறப்பான வழி. இப்போ வந்து டெக்னாலஜி எல்லாமே இருக்குது. அப்போ எந்த ஒரு இதுவுமே இல்லாமையே அப்போ அவ்வளோ சிறப்பாக வாழ்ந்துருக்காங்கன்ற ஒரு வாழ்க்கையை வந்து கீழடி மூலயமா நம்ம வந்து நிறைய விஷயத்தை கற்றுக்குறோம். வரலாற்றை அறிந்தவர்கள் மட்டுமே எதிர்காலத்தை உருவாக்க முடியும் என்ற ஒரு இரு வரிகள் வைத்து நம்ம வந்து வரலாற்றை வந்து எல்லாருமே கற்றுக்கணும். இப்போ இருக்கிற காலத்தில் தாய் அப்படிங்கிற ஒரு இனிமையான விஷயத்தையே முதியோர் இல்லம்ன்ற இடத்துல வந்து நம்ம கற்றுக் கொடுத்துட்டு வந்துடுறோம். அந்த மாதிரி ஒரு இனிமையான விஷயம் தான் வந்து நம்ம கீழடி. தாய் வந்து நம்மளை முதியோர் இடத்துல கைவிடப்படுற மாதிரி நம்ம தமிழையும் கைவிட்டுறாதீங்க. உங்களை எப்படி சின்ன வயசுல சீரூட்டி பாராட்டி வளர்த்தாங்களோ தமிழையும் சீரூட்டி பாராட்டி வளங்க, பாதுகாத்து தமிழை வந்து பாதுகாத்து வச்சுக்கோங்க. நன்றி. வரிசை எண் 6. அகிலம் போற்றும் தமிழ் மொழிக்கும் நடுவர் பெருமக்களுக்கும் இங்கு அமர்ந்திருக்கும் சான்றோர்களுக்கும் என் பணிவான வணக்கங்கள். 5 கட்ட ஆய்வுகளுக்கு பிறகு கீழே அமர்ந்து பேசுபவர்கள் மேடையில் வந்து பேசலாம். பேச்சரங்கத்திற்கு வாய்ப்பளிக்கிறோம். மேடையில் வந்து பேசுங்கள். தங்கள் கருத்துக்களை மேடையில் வந்து கூறுங்கள். ஒரு கரிம துண்டுகளை அமெரிக்காவின் உள்ள ஆய்வு மையத்திற்கு அனுப்புகின்றனர். அந்த ஆய்வு மையத்தில் அந்த ஆய்வுகளை தொல்லியல் துறை இந்த ஆய்வை முடியாது என்று சொல்கின்றனர். ஆனால் அதே அந்த ஆய்வை செய்து வரிசை எண் 7. இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் எடுத்துள்ள தலைப்பு தமிழர் நாகரிகத்தின் தாய்மடியாம் கீழடி. ஆம், ஒரு இனத்தின் வரலாற்றை அழித்துவிட்டால் அந்த இனம் எதிர்காலத்தையே இழக்கும் என்று கூறுவார்கள். ஆனால் அந்த உண்மையை உடைத்து இன்று உலகிற்கே உணர்த்தியது இந்த கீழடியின் வரலாறு. ஏனென்றால் கீழடி ஒரு கிராமம் மட்டும் அல்ல, அது ஓர் வரலாற்று திருப்புமுனை என்று கூறலாம். 2014ஆம் ஆண்டு இந்திய தொல்லியல் துறை நடத்திய அகழாய்வில் கண்டெடுக்கப்பட்ட ஒரு சாதாரண கிராமம் தான் இந்த கீழடி கிராமம். ஆனால் இன்று தமிழரின் நாகரிகத்தின் தாய்மடியாக மாறியுள்ளது என்றால் அது பெருமைக்குரியது என்று கூறுவேன். அதேபோல் நாம் சங்க காலத்தை நாம் புத்தகங்கள் மட்டுமே பார்ப்போம். புத்தகங்கள் என்றால் சிலப்பதிகாரம், புறநானூறு போன்ற சங்ககால புத்தகங்களை சமகால ஆய்வுகளை நாம் காண்போம். ஆனால் இந்த கீழடியில் நேர்த்தியான தெருக்கள், அலங்கரிக்கப்பட்ட பானைகள், தமிழ் மற்றும் கிராமிய எழுத்துக்கள் என பலவற்றை நாம் கண்ணால் காண்கின்றோம். அதேபோல் இந்த வரலாற்றை மறைக்க சிலர் முற்பட்டனர். கீழடி வரலாற்றை மறைப்பதற்காக சிலர் முற்பட்டனர். ஆனால் நம் தமிழ்நாடு அரசு மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அன்று கூறினார், கீழடி அகழாய்வு நம் தமிழர் மரபிற்கே ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கும், ஆதலால் அந்த அகழாய்வை நடத்துங்கள் என்று கூறினார். அதேபோல் அன்று அகழாய்வு நடந்தது. அந்த கீழடியை பெருங்காட்சியமாக அமைத்தது. இன்று உலகம் முழுவதும் அது தமிழ் மீது கண்ணை திருப்பியது. அதற்கு காரணமாக இருந்ததற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் நாம் இன்று
அதேபோல் நாம் இன்று கீழடி ஒரு கல் மட்டும் கொடுக்கவில்லை, ஒரு பானை மட்டும் நமக்கு கொடுக்கவில்லை, ஒரு செங்கலை மட்டும் அது கொடுக்கவில்லை. ஆனால் அது என்ன கொடுத்திருக்கிறது என்றால் அது ஒரு பெருமையை கொடுத்திருக்கின்றது, ஒரு தன்னம்பிக்கையை கொடுத்திருக்கின்றது, ஒரு தமிழரின் நாகரிகத்தை அது கொடுத்திருக்கின்றது. ஏனென்றால் அதே நாம் எல்லோரும் சொல்கின்றோம். இப்போது இந்த தலைப்பே அதேதான். அவர்கள் நடுவர் அவர்களே கூறினார்கள், அப்போது சிந்து சமய அந்த காலத்திலேயே நாகரிகம் கண்டுபிடிக்கப்பட்டது என்று. ஆம், உண்மைதான். அது பிற்காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டாலும் கீழடி அகழாய்வு முற்காலத்திலேயே கண்டுபிடிக்கப்பட்டது. ஆதலால் தமிழரின் நாகரிகம் டைம் அப். தேங்க்யூ. லாட் நம்பர் 8. தித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதின் மேலான முத்திக்கனியே என் முத்தமிழை உன்னை வணங்குகின்றேன். நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் தமிழர் நாகரிகத்தின் தாய்மடி கீழடி. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி என்ற பெருமை தமிழனுக்கு உண்டு. கீழடி அகழாய்வு என்பது ஒரு புதிய மைல்கல். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றிய என்பது இதன் மூலம் உறுதிப்படுத்தப்படுகிறது. கீழடி என்பது மிக பழமையானது மற்றும் அறிவார்ந்தது. கிமு 6ஆம் நூற்றாண்டுக்கு முற்பட்டது. 2600 ஆண்டுகளுக்கு முற்பட்டு எழுத்தறிவு பெற்ற நாகரிகம் கீழடி. தமிழரின் நாகரிகம் தாய்மடி கீழடி. கீழடி என்பது வெறும் மண்மூடி பகுதி அல்ல, தமிழரின் நாகரிகத்தின் ஆணிவேர் மற்றும் தமிழர் நாகரிகத்தின் ஆணிவேர் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. லாட் நம்பர் 9. அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். அவையில் கூடியுள்ள அத்துணை பேருக்கும் என்னுடைய மறு வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழர் நாகரிகத்தின் தாய்மடி கீழடி. வலுவான ஒரு வரலாற்று சான்றை பெற்றுள்ள சமூகம் நம் தமிழ் சமூகம். இன்றைக்கு தமிழர்களுடைய பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் நாகரிகத்தையும் ஒரு தாய்மடியாக இருப்பது நம்மளுடைய கீழடி என்று சொன்னால் அது மிகையாகாது. இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தொல்லியல் என்பது ஒரு பழமையின் புதுமை பயணம் என்று கூறலாம். 70 வகையான எலும்பு துண்டங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதில் திமிழுள்ள காளை, மாடு, வெள்ளாடு, பன்றி போன்றவைகளின் எலும்புகள் கண்டுபிடிக்கப்பட்டதன் மூலமாக இன்றைக்கு வேளாண் தொழில், முதன்மை தொழிலான வேளாண் தொழிலை அவர்கள் கற்றுக்கொண்டார்கள் என்றும் அதன் மூலம் கால்நடைகளை வளர்த்தார்கள் என்றும் ஒரு ஆதாரம் நமக்கு கிடைக்கப்பட்டுள்ளது. 4ஆம் கட்ட ஆய்வகத்தின் போது நமக்கு கிடைக்கப்பட்ட சான்றுகள் என்னவென்றால் அவர்கள் பயன்படுத்திய பல்வேறு பொருட்கள் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. கரிம வளங்கள், அதாவது அமெரிக்காவில் உள்ள மியான்மா நகரத்தில் பகுப்பாய்வு செய்வதன் மூலம் அது கிமு 580ஆம் நூற்றாண்டில் பயன்படுத்தப்பட்டவை என்று கண்டறியப்பட்டுள்ளது. இதன் மூலம் கிமு 7ஆம் நூற்றாண்டிலிருந்து கிபி 1ஆம் நூற்றாண்டு வரை கீழடி என்பது ஒரு வளமான நகரமாக திகழ்ந்தது என்பதற்கான சான்றுகள் நமக்கு கிடைத்துள்ளது. மேலை நாடுகளுடனும் கீழே நாடுகளுடனும் வணிக தொடர்பு கொண்டிருந்தாலும், சிலப்பதிகாரம், மதுரை காஞ்சி, பரிபாடல் நமக்கு கூறியிருந்தாலும் சிறந்த ஆதாரத்துடன் தமிழர்களின் தொல்லியல் தொடர்பான சிலருக்கு கேள்வி எழுந்தபோது அந்த கேள்விகளுக்கெல்லாம் விடையாக இருந்தது கீழடி என்று சொன்னால் அது மிகையாகிவிடாது. சங்க காலத்தில் சங்க புலவர்கள் இருந்தார்கள் என்று சங்க இலக்கியங்கள் கூறுகின்றன. ஆனாலும் அதை தவிர்த்து கீழடியில் கிடைக்கப்பட்ட ஆதாரங்கள் தான் அதற்கு மிக சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குகின்றன. அன்றைய காலத்தில் அவர்கள் பயன்படுத்திய விளையாட்டு பொருட்கள் கண்டறியப்பட்டுள்ளது. அந்த சதுரங்கத்தையுடைய பகடை காய்கள் பெண்கள்
பெண்கள் என்ன விளையாட்டு விளையாடுகிறார்கள், ஆண்கள் சிறுமிகள் என்று அத்துணை விளையாட்டு பொருட்களுக்கான ஆதாரங்களும் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாம நெசவு தொழில அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதற்கான ஆதாரங்களும் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. கீழடி என்பது நமக்கு கிடைக்கப்பெற்ற மிக பெரிய ஒரு புதையல் என்றுதான் கூற வேண்டும். தமிழர்களுடைய கலாச்சாரத்தையும் பண்பாடையும் நாகரிகத்தையும் நான் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கீழடி சென்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. லாட் நம்பர் 10. பொழுது அலர்ந்த நேரத்தினை புல்லறியும், பூ மலர்ந்த நேரத்தினை வண்டறியும், சேய் பிறந்த நேரத்தினை தாய் அறிவாள், செந்தமிழே உன் பிறப்பை யார் அறிவார். அவையில் உள்ள அனைவருக்கும் எனது வணக்கம். முன்னந்தோன்றிய நிலத்தில் முகிழ்த்தவர், தென்னன் பாண்டியன் குமரி குடிமையர், திசையெல்லாம் சென்று உலகை அளந்தவர், இன்னரும் இயலிசை நாடகம் யாத்தவர், இந்திய நாவல நேயத்து இறைமையர், என்ன வியப்படா இவர்கள் தமிழர்கள். வான்முகில் மலையிடை வாழ்க்கை தொடங்கியர், வளர்ந்தரு குறிஞ்சியில் காதலை உணர்ந்தவர், தேனுமில் முல்லை மருதம் தீர ஆய்ந்து நல் இல்லறம் வகுத்தவர், ஏன் தம்பி தெரியுமா இவர்கள் தமிழர்கள். காந்தரு பொருளையும் கலனியும் கண்டவர், கடல் பரப்பையும் கடந்து அயல் சென்றவர், என்ன வியப்படா இவர்கள் தமிழர்கள் என்று தமிழர் என்றோர் இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு என்றார் நம்முடைய கவிஞர். ஆனால் தமிழர் என்றோர் ஆக சிறந்த வரலாற்று இனம் உண்டு, அதற்கு ஒரு தடம் உண்டு, அதுதான் நம்முடைய கீழடி என்று நாம் உணர்த்துகிறோம். ஒரு திரைப்படத்திலே நக்கீரனாருக்கும் இறையனாருக்கும் ஒரு விவாதம் நடக்கும். சங்கருப்பது எங்கள் குலம், சங்கரனாருக்கு ஏது குலம் என்று. அந்த சங்கருக்கும் தொழிலை நாம் செய்திருந்தோம் என்று நம்முடைய கீழடி சங்கு வளையல்களை காமித்து நம்மளுக்கு அந்த நூற்றாண்டையும் காமிக்கிறது. மண்ணை தோண்டினோம், மரபுகளை பெற்றோம், கல்லை எடுத்தோம், நாம் அந்த காலத்தையும் காட்டினோம். 5300 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நாம் இரும்பை பிளங்கினோம் என்று நம்முடைய முதல்வர் அறிவித்தார். எங்க கொடுமணல் நாகரிகத்துல எவ்வளோ பழமையான நம்ம நாகரிகம் உள்ளவங்க. செங்கற்களையும் சுண்ணாம்பையும் கொண்ட சுட்ட மண்களையும் கொண்டு நாங்கள் நாகரிகம் வளர்த்தோம். ஆனால் இன்று மத்திய அரசு நமக்கு தடைக்கல்லை போட்டாலும் நாங்கள் மான தமிழர்கள் மாண்போடு எழுவோம் என்று நாங்கள் உயர்த்தி ஆதாரத்தை நிறுத்தி பிடித்து கொண்டு இருக்கிறோம். ஓட்டிலே எழுதி வைத்தார்கள் எங்கள் நாகரிகத்தை, அது எங்கள் நாட்டின் உள்ள கீழடிதான், அதை நாங்கள் விரும்பி சொல்கிறோம். நன்றி. லாட் நம்பர் 11. ஆதிக்கண்டமாம் குமரி கண்டத்தில் தோன்றி முதல் இடை கடை என்ற முச்சங்கங்களால் வளர்க்கப்பட்டு 3000 ஆண்டுகள் தாண்டியும் நிலைத்திருக்கக்கூடிய என்னுடைய அன்னை தமிழை வணங்கி என்னுடைய உரையை தொடங்குகின்றேன். ஒரு மாணவன் தன்னுடைய ஆசிரியர்கிட்ட கொண்டு போய் கொடுத்த ஒற்றை செங்கற்கள், அதுதான் 2600 ஆண்டுகளுக்கு முந்தைய தமிழ் மரபை கண்டுபிடிக்கிறதற்கு அடிக்கல்லாக இருந்தகள். கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ, யாதும் ஊரே யாவரும் கேரில் தீதும் நன்றும் பிறதர வாரா போன்ற சங்க இலக்கியங்கள் மெய்யா பொய்யா என்ற வாதம் நடந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் அது உண்மை என்பதை ஆணித்தரமாக அடித்து கூறும் விதமாக அமைந்த ஒரு மிகப்பெரிய ஆதாரம் தான் கீழடி. சங்க காலத்துல ஒரு ஆண்மகன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, 2 விஷயங்களுக்காக மட்டும்தான் மண்பாண்டத்தை தொடுவான். ஒன்று அந்த மண்பாண்டத்தை உருவாக்குறதுக்காக தொடுவான், இன்னொன்று கல்லோ இல்லை உணவோ சாப்பிட்றதுக்காக அந்த மண்பாண்டத்தை தொடுவான். அப்பேற்பட்ட அந்த மண்பாண்டத்தில் சாத்தன் சாந்தன் அப்படிங்கிற பெயர்கள் பொறிக்கப்பட்டிருக்கு. அப்போ இதே தமிழகத்தில் இன்னைக்கு பெண்கள் கல்விக்காக போராடிட்டு கொண்டு இருக்கக்கூடிய இந்த தமிழகத்தில் 2600 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பெண்ணுக்கு எழுத தெரிந்திருக்கிறது என்று தானே அர்த்தம். அவள் தானே அந்த மண்பாண்டத்தில் தன்னுடைய தலைவனுடைய பெயரை பொறித்து வைத்து கொண்டு அதை பார்த்து பார்த்து ரசித்திருக்கிறாள் என்பதுதானே அர்த்தம். அப்பேற்பட்ட தடயத்தை கூறிய கீழடி தானே நம்ம தமிழ் நாகரிகத்துடைய தாய்மடியாக இருந்திருக்க முடியும். இதே இந்த கீழடியில 10 அகழாய்வுகள் நடந்திருக்கு. இதுவரைக்கும் 15000க்கு மேற்பட்ட பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஆனா அந்த எந்த பொருட்கள்லையுமே சமயமோ மதமோ சார்ந்த எந்த ஒரு தடயங்களும் இதுவரைக்கும் கிடைக்கல. அப்போ ஒரு 2600 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு சமூகத்துல ஒரு சமயமும் மதமும் இல்லாத ஒரு சமூகம் இருந்திருக்கிறது என்று கூறினால் அந்த சமூகம் எப்பேற்பட்ட சமூகமாக இருந்திருக்க முடியும்?
இன்னைக்கு நம்மளுடைய வடிகால் அமைப்புகள் இதுலலாம் நேத்து பேஞ்ச மழை கூட வடியாது. ஆனா 2600 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு நகரத்துல ஒரு முன்னேறிய வடிகால் அமைப்பு இருந்து அவங்க ஒரு நல்ல முறையில தண்ணீரை தேர்த்தி வச்சிருக்காங்கன்னா அந்த நகரம் எப்பேற்பட்ட ஒரு நகரமாக இருந்திருக்க முடியும். அங்க ஏகப்பட்ட கைவினை கலைஞர்கள் இருந்ததுக்கான இதெல்லாம் இருந்திருக்கு. நன்றி. வாய்ப்பளித்தீங்க. லாட் நம்பர் 12. அகத்தியன் தொட்டிலிட்டு தொல்காப்பியன் தாலாட்டி கம்பன் சீராட்டி மூவேந்தன் பாராட்டி பல ஆயிரம் ஆண்டுகள் கடந்த போதும் இன்றும் கண்ணித்தமிழாய் வாழ்ந்து வரும் செந்தமிழ் மொழியான தமிழ் மொழியினை வணங்கி அவையோர் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இன்று தமிழரின் நாகரிகத்தின் தாய்மடி கீழடி என்னும் தலைப்பில் பேச வந்துள்ளேன். நமது வைகை நதிக்கரையில் சிவகங்கை மண்ணில் நமது முன்னோர்கள் ஆண்ட காலத்தை பின்னோக்கி சென்று அறிய உதவும் ஒரு பொக்கிஷம்தான் கீழடி. ஆம், கீழடி வெறும் மண்ணடுக்கல்ல, அது தமிழரின் அறிவு, பண்பாடு, நாகரிகம் ஆகியவற்றின் பொக்கிஷமான தாய்மடியாகும். தமிழர் வெறும் போர் வீரன் மட்டுமல்ல, அவன் ஒரு சிறந்த நகர நாகரிகவாதி என்பதற்கான சாட்சியே தாய்மடியான கீழடியாகும். சுமார் 2600 ஆண்டுகளுக்கு முன்பே திட்டமிடப்பட்ட நகரங்களில் வாழ்ந்திருக்கிறான் தமிழன். செங்கற்களால் ஆன வீடுகள், மிகவும் அறிவியல் நுட்பமான கழிவுநீர் வடிகால் கால்வாய்கள் என இன்றைய நவீன அறிவியலை வியக்க வைக்கிறது கீழடி. கீழடியில் கண்டுபிடிக்கப்பட்ட பானை ஓடுகளில் ஆதன், குவிரன் போன்ற பெயர்கள் தமிழ் பிராமி எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டுள்ளன. இது அந்த காலத்திலேயே சாதாரண குடிமகனும் எழுத்தறிவு பெற்றிருக்கிறான் என்பதற்கான அடையாளமாகும். மேலும் நெசவு தொழில், உலோக ஆயுத தொழிற்சாலைகள் என கீழடி மக்கள் தொழில்நுட்பத்தில் சிறந்து விளங்கி இருக்கின்றனர். ரோம் நாட்டுடனான வணிக தொடர்புகள் தமிழரின் உலகளாவிய ஆதிக்கத்தை காட்டுகின்றன. மேலும் கீழடி ஒரு வெறும் மண் அடுக்கல்ல, பானை ஓடுகளால் ஆன மண் மேடுகளும் அல்ல, அது நம் முன்னோர்களின் அறிவு பெட்டகம் என்று தமிழ் பல்கலைக்கழகம் மற்றும் இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறை சேர்ந்து நகர்த்திய அகழாய்வின் மூலம் இந்த உலகத்திற்கு தெரிய வந்துள்ளது. யாதும் ஊரே யாவரும் கேரில் என்ற உயர்ந்த சிந்தனையுடன் வாழ்ந்த தமிழர்களின் வேர்களை கண்டறியும் பயணத்தில் நமக்கு பெருமை சேர்க்கும் தாய்மடிதான் கீழடி. நமது முன்னோர்களின் வரலாற்றை அறிவது நமக்கு பெருமைக்காக மட்டுமல்ல, அந்த வீரத்தோடும் விவேகத்தோடும் நமது எதிர்காலத்தை செதுக்குவதற்காகத்தான். அந்த வீரத்தோடும் விவேகத்தோடும் எதிர்காலத்தை செதுக்கும் போது நமக்கு வெற்றி கிடைத்தால் அடக்கம் நிலைத்து நிற்கும், தோல்வி கிடைத்தால் பயணம் தொடர்ந்து நிற்கும். பேச்சின் முடிவில் வணங்குவது நம் வழக்கம். எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்யூ. லாட் நம்பர் 13. அனைவருக்கும் வணக்கம். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் கொடி என்ற மொழியை வாய்மொழி அல்லாமல் வரலாறாக மாற்றியது தமிழ் சமுதாயம். கீழடி என்பது ஏன் தாய்மடியாக இருக்க வேண்டும்? சங்க இலக்கிய பாடல்கள் எல்லாம் இன்றும் பொய் என்று சொல்லப்பட்டிருக்கும் இந்த நபர்களுக்கு மத்தியில் அதெல்லாம் உண்மை என்று விளக்கி சொன்னது கீழடி. அதனால்தான் இன்று அது நம் தாய்மடி என்பதை மறந்து விடாது. இன்று வேளாண்மை முக்கியத்துவத்தை பற்றி ஒவ்வொருவரும் பேசிக்கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் ஒரு சமுதாயம் 2600 ஆண்டுகளுக்கு முன் வேளாண்மையை முதன்மை தொழிலாக கொண்டு வாழ்ந்தது என்று சொன்னால் அது நம் தமிழ் சமுதாயத்தை தவிர வேறொன்றும் இல்லை என்பதனை அங்கு கிடைத்த விலங்குகளின் எலும்புகளின் எச்சம் எடுத்துரைத்துக் கொண்டிருக்கிறது. பசு, வெள்ளாடு, எருமை, காளை என்ற அனைத்து விலங்குகளின் எச்சமும் எடுத்துரைப்பது ஒன்றுதான். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றவரெல்லாம் தொழுதொன்று பின் செல்பவர் என்ற வள்ளுவரின் வாக்கை வாழ்வாக்கி வாழ்ந்த சமுதாயம் தமிழ் சமுதாயம் என்பதை கீழடி எடுத்துரைத்தது. அதனால் தான் கீழடி நம் தாய்மடியாக இருந்து கொண்டிருக்கிறது. எழுத்தறிவித்தவன் இறைவன் என்று ஒளவை பாடி போனாள். ஆனால் அந்த பாடலை மண்பானையில் எழுதி இந்த உலகிற்கே எழுத்தறிவித்த ஒரு இனமாக இருப்பது தமிழ் மொழி என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அந்த மண்பானங்கள் எல்லாம் வெறும் அடையாளம் அல்ல, அது நம் இனத்தின், நம் பண்பாட்டின் ஆழம் என்பதனை உணர்ந்து கொள்ளுங்கள். இன்று வணிகம் பற்றி இந்த இலக்கியங்கள் பேசுகிறது, சிலப்பதிகாரம் பேசுகிறது, விற்க பொருள்கள் குறையவில்லை என்று. அந்த வணிகத்தை எவ்விடத்தில் கீழடி எடுத்துரைத்தது தெரியுமா?
அங்கு கிடைக்கப்பட்ட ரத்தினங்களும் இங்கிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருள்களும் எடுத்து பேசுகிறது. தமிழனின் வணிகம் கூட சிறந்தது என்று. அதனால் தான் கீழடி இன்றும் தாய்மடியாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, கட்டிடக்கலைகள் சுட்ட செங்கலில் எடுத்து வெட்டியும் ஒட்டியும் கட்டிடக்கலையை கட்டி கட்டி வாழ்ந்தவன் தமிழன். அவர்கள் கட்டிய கட்டிடங்களை எல்லாம் இன்று நாம் கண்டோம் என்றால் இன்றுள்ள பொறியியல் அறிஞர்களே ஒரு முறை வியக்கும் வண்ணம் இருக்கிறது. நீரின்றி அமையாது உலகு என்பது உண்மைதான். அதை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்று 2600 ஆண்டுகளுக்கு முன் சொல்லி போனவன் தமிழன். அதனால் தான் அவன் செய்த இந்த குழாய்களை இன்றும் பார்த்து கீழடி நம் தாய்மடி என்று வியந்து பாடிக்கொண்டிருக்கிறோம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், கீழடி என்பது வெறும் வரலாற்றை மட்டும் நமக்கு சொல்லவில்லை, ஒரு வளர்ச்சியடைந்த சமுதாயத்தை சொல்கிறது. இன்று யாரும் தனது வரலாற்றை பார்க்க கீழே குழி தோண்டுவதில்லை. ஆனால் நாம் மட்டும்தான் கீழே குழி தோண்டி தோண்டி நம் இனத்தை மேலே கொண்டு போய் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் கீழடி நம் தாய்மடி என்பதனை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ தேங்க்யூ. லாட் நம்பர் 14. கவின் பெரு தமிழே, என்னை காக்கின்ற அருளே, இன்பம் குவிந்தனர் பொருளே, உன்னால் விலகும் இருளே, சாகா வரம் பெற்ற எழிலே, வாழ்ந்து சலிக்காத தாயே, துன்பம் மேவாத ஒளியே, தினம் என்னை செதுக்கும் ஒளியே, தமிழை வணங்குவது வழக்கம், அதுவே என் பழக்கம், தமிழே என்றும் என் முழக்கம், வந்தவர் அனைவருக்கும் வணக்கம். நான் இன்று பேச உள்ள தலைப்பு தமிழர் நாகரிகத்தின் தாய்மடி கீழடி. கீழடி என்பது வெறும் அகழாய்வு மட்டுமல்ல, அது நம் தமிழரின் நாகரிகத்தையும் கூறுகிறது. அது தமிழரின் பெருமை மற்றும் பலத்தையும் கூறுகிறது. கீழடியில் 2600 ஆண்டுகளுக்கு முன்னரே நிறைய பொருட்கள் கிடைத்துள்ளன. மட்பாண்டங்கள், பானைகள், இன்னும் ஏராளம் பலதரப்பட்ட பொருட்கள் அங்கு குவிந்துள்ளன. கீழடி என்பது நம் தமிழரின் அடையாளமாக இருக்கக்கூடிய ஒரு இடம். அவற்றை பற்றி இன்று நாம் சிறிது அளவு கூட மிகவும் பழமையான நாகரிகம் சிந்து சமவெளி நாகரிகம் என்றுதான் நாம் ஒவ்வொருவரும் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த சிந்து சமவெளி நாகரிகத்தின் அடிப்படையே கீழடிதான் என்பது இங்கு நாம் பல பேருக்கு தெரியாமல் போய்விட்டது. கீழடியின் முக்கியத்துவம் கீழடி என்பது ஒரு ஊரோ ஒரு பகுதியோ அல்ல, அது நம் தமிழரின் அடையாளத்தை கூறும் ஒரு இடமாக உள்ளது. கீழடி வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி தேங்க்யூ தேங்க்யூ. லாட் நம்பர் 15. மூவேந்தருக்கும் 4 வேதங்களுக்கும் முந்தைய குடி எனது தமிழின் கீழடி என்று கூறுவதில் எனக்கு மிகவும் கர்வம். என்றால் நான் தமிழனவா? தமிழ் நாகரிகத்தின் தமிழின் தாய்மடி கீழடி என்பதை கிபி 6ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த வைகை ஆற்றங்கரையில் மிக பழமையான பகுதியாக உள்ளது கீழடி. இது வைகை தென்கரையில் அமைந்துள்ள மிக பழமையான கீழடியின் ஒரு பகுதியாகும். இங்கு செங்கல் கட்டுமானங்கள், வளையல்கள், எலும்புகளால் செய்யப்பட்ட அம்பு முனைகள், மாடு எலும்புகள் போன்றவை கண்டறியப்பட்டன. தஞ்சை பெரிய கோவில், மீனாட்சி அம்மன் கோவில், மதுரையில் உள்ள பெரிய பெரிய கோயில்களில் அந்த பெரிய கற்களின் மூலம் நாம் ஒரு சிந்திக்க வைக்கின்றன. தஞ்சை பெரிய கோவிலில் ராஜராஜ சோழன் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லை வைத்து பெரிதளவு கோபுரமாக ஆக்கி இன்றளவு அது பேச வந்துள்ளது என்றால் கீழடியில் கண்டறியப்பட்ட கற்கள் தானே என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். பெண்களுக்கு அந்த காலத்தில் சங்கங்களில் செய்யப்பட்ட வளையல்கள், காதணி, மூக்குத்தி போன்றவை அக்காலத்திலேயே கண்டறியப்பட்டு அக்காலத்தில் பயன்படுத்தி நம் அனைவரையும் கீழடியின் மூலம் எடுத்து குறைக்கிறது. நன்றி கூறி விடைபெறுகிறேன். தேங்க்யூ தேங்க்யூ.
லாட் நம்பர் 16. தமிழே, உன் பெயரால் ஊற்றெடுத்து ஓடுகிறேன் நதியாக. கலப்புக்கும் நீயே கடலாகினில். எண்ணுவதும் உன்னையே, எழுதுவதும் உன்னையே, உண்ணுவதும் உன்னையே, உயிர்ப்பதும் உன்னையே. என்னை முழுதாய் ஆட்கொண்ட என் தமிழ் அன்னையே, உனக்கு என் முதல் வணக்கம். அவையோர் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் உரையினை தொடங்குகிறேன். இன்று நான் பேச வந்திருக்கும் தலைப்பு தமிழர் நாகரிகத்தின் தாய்மடி கீழடி. தமிழர் நாகரிகம் வடக்கில் பிறந்ததல்ல, தமிழ்நாட்டின் தெற்கில் கீழடியில் வளர்ந்தது. கங்கை கரையில் தமிழரின் புகழ் பாய்கிறது. ஆனால் இங்கே வைகை நதிக்கரையில் மௌனமாக உறங்கிக் கொண்டிருந்தது. ஆனால் இன்று தமிழ் கீழடி விழித்துக் கொண்டது. இனி இந்தியாவின் வரலாறு கங்கையில் தொடங்காது. இந்தியாவின் வரலாறு வைகை நதிக்கரையில் இருந்துதான் தொடங்குகிறது. தமிழன் யார் என்று உலகம் கேட்டது. தாய்மடியாக கீழடி பதில் சொன்னது. கண்ணுக்கு தெரிந்த கோபுரங்களை விட மண்ணுக்குள் புதைந்திருக்கும் தாய்மடிதான் தமிழரின் உண்மையான உயரம். யாமறிந்த மொழிகளிலே சிறந்த மொழி எம் தமிழ் மொழியாம் என்று பாரதியார் கூறியது போல கீழடி அகழ்வாராய்ச்சியில் மிக முக்கியமான ஆச்சரியம் என்ன தெரியுமா? அங்கே ஒரு வழிபாட்டு தலமோ ஒரு தெய்வ சிலையோ மதம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விதமான கண்டுபிடிப்புகளும் கண்டெடுக்கப்படவில்லை. சுருக்கமாக சொன்னால் கீழடி மதம் கடந்து மனிதனாக வாழ் என்றே கூறுகிறது. தித்திக்கும் தேன் தமிழ் திக்கட்டும் பரவட்டும். முத்தமிழ் தாய்க்கு என் நன்றியை கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னன்னா தமிழர் நாகரிகத்தின் தாய்மடி கீழடி. வைகை நதியின் மடியிலே வரலாறு பேசும் கீழடியே, மண் அடியில் மறைந்திருக்கின்ற என் தமிழனின் பழம்பெருங்கதையே. தமிழ் மொழியில் தொட்டிலாக விளங்கக்கூடியது நமது கீழடி. கீழடியில் பல்வேறு பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. அதில் முதலில் அமைவது கட்டிடக்கலை. கட்டிடக்கலை வந்து சுட்ட செங்கல்களால் கட்டப்பட்டு வீட்டில் அருகில் குளியல் அறைகள், வடிநீர் கால்வாய்கள் போன்ற வசதிகள்லாம் செய்து நம் பழந்தமிழர்கள் வந்து வாழ்ந்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, நெசவு தொழில், வேளாண்மை போன்ற தொழில்களிலும் சிறந்து விளங்கியிருக்காங்க நம் பழந்தமிழர்கள். தொழில் செய்தாலே அதில் வந்து வாணிபம் செஞ்சுருப்பாங்க. அந்த வாணிபம் பற்றிய தகவலை வந்து சங்க இலக்கிய பாடலான பட்டினப்பாலையில் நீரின் நிமிர் புரவியும் காலில் வந்த மிளகு மூட்டையும் வடமலை பிறந்த பொன்னும் மணியும் குடமலை பிறந்த ஆரமும் அகிலும் என்ற பட்டினப்பாலை பாடல்கள் மூலமாக நம் பழந்தமிழர்கள் வாணிபம் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற குறிப்பு வந்து நமக்கு வந்து ஆய்வு செஞ்சு கூறியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பட்டினப்பாலையில் வந்துட்டு கடல் கடந்து குதிரையை வந்து வாணிபம் செஞ்சுருப்பாங்க. அந்த செய்தியை வந்து நம்ம கீழடி அகழாய்வில் வந்து கண்டறியப்பட்டிருக்குது. குதிரை எலும்புகள் வந்து கீழடியில் வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்குது. அது குதிரையோட எலும்பு தான் அப்படிங்கிறத வந்து குதிரையோட எச்சங்கள் மூலமாக நம்மளுக்கு வந்து ஆய்வு செஞ்சு சொல்லியிருக்காங்க. பாரம்பரியம் பேசும் இடம் இது, பழமையை உயிர்ப்பிக்கும் களம் இது, பழமையை உயிர்ப்பிக்கும் களம் இது, தமிழ் இலக்கியம் உண்மை என தலை நிமிர்ந்து சொல்லும் நிலம் இது என்று வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறிவிடுகிறேன். என்ன ஒரு அபாரம்! ஒவ்வொரு பேச்சும் நமக்கு கையெல்லாம் புல்லரிக்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி எல்லா பிள்ளைகளும் பேசுகிறான். ஒருவரும் குறை சொல்வதற்கில்லை.
பேச நமக்கெல்லாம் தயக்கம் இருக்குது, ஆனால் பிள்ளைங்க எப்படி பேசுது, குரல் என்னம்மா வெண்கல தொண்டெல்லாம் தோற்று போயிடும். அப்படி ஒரு அருமையான குரல்களை 17 பேர் பேசியிருக்காங்க. 17 பேருக்கு நல்லா கைத்தட்டுங்க பார்ப்போம், உற்சாகமாக தட்டுங்க. நம்ம வீட்டு பிள்ளைங்க நாளைக்கு எங்கே போனாலும் ஜெயிச்சுட்டு வரணும், யோசிக்கவே வாய்ப்பு கொடுக்கக்கூடாது. நல்லா தட்டலாம் அண்ணா. நன்றி.